எபிசோட் 3ோட ஸ்டார்டிங் சீன்ல புஷோயா அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு எது இருக்குன்னு தெரியல. சரி, நம்ம நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற சமயத்துல தெரிய வருது, மெய்வான் அப்படிங்கிற அந்த டவுனு 2004 வருஷத்துல புஷோயா அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இப்போ மெட்ராஸ் சென்னை மாறிச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்போ அந்த லெட்டர் அந்த போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து நமக்கு நேற்று கிடைச்ச லெட்டர் மெய்வான் அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்திருக்கேன். அவங்க எழுதிருந்தாங்க இல்லையா, மெய்வான் டவுன் உடனே எப்படிப்பா பாட்டிமா போவேன் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடம் தான் புஷுகின் மாற்றப்பட்டிருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம அப்பா போயிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல என்னமோ இருக்கு, நம்ம அந்த டவுனுக்கு போனா உண்மை தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிடுறாங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணா 2026 தாங்க ஒரு ஏர்போர்ட்டை காட்டுறாங்க. ஒருத்தர் வந்து லேண்ட் ஆனதுமே நான் போர்ப்பேங்க அம்மாவே கையோட கூட்டிட்டு போயிட போறேன், அவங்க ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா இல்ல அவங்க அம்மாவோட மொபைலுக்கு கால் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மொபைல் சுவிச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரீச் பண்ணவும் முடியல. அந்த சமயத்துல லேண்ட்லைனுக்கு ரிங் வருது. எடுத்து பேசுறப்போ நாங்க மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அம்மா பேர் எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்ப கண்ணாடி போட்டிருக்காரு இல்லையா, இவரோட பேர் வந்து ஷெங். பேசுறவர் வந்து டிராபிக் போலீஸ். இந்த மாதிரி இடத்துல ஒரு கார் நிக்குது, இந்த காரோட நம்பர் பிளேட் இது, கலர் இது உங்க அம்மாவுக்கு சொந்தமானதாங்கிறப்போ ஆமா அப்படிங்கிறாங்க. ஆனா இது இந்த இடத்துல நிக்குது, உங்க அம்மாவில யாரையும் காணுமே அப்படின்னதும் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷெங் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியா கேட்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் இங்கதான் இருக்கு அப்படின்னதும் இந்த சீன் அப்படியே கட் பண்ணா இப்ப பாஸ்டுக்கு வரும் 1991. சரி, யுவா எழுப்பலாம், ஸ்கூலுக்கு கிளம்பணும் இல்லையா, அதனால டேங் வந்து வீட்டுக்கு வராங்க. கொஞ்சம் தயங்கி கதவை தட்டி பார்க்கணும். கடைசியில் ஓப்பன் பண்ணி பார்த்தா யுவா இல்ல. டேங் வரது மட்டும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. நேரா ஸ்கூலுக்கு வந்த யுவா டீச்சர் முன்னாடி நின்று இந்த மாதிரி என்கிட்ட இருந்த கிளாஸ் ஃபண்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு, நான் திருப்பி கொண்டு கொடுத்துடுறேன் அப்படிங்கிறாங்க. யுவாவோட கையில அடிபட்டிருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் டீச்சர் டினா நோட் பண்ணிட்டு இந்த பாருமா யுவா எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, அப்பதான் என்னால உனக்கு உதவ முடியும் அப்படிங்கிறாங்க. டீச்சர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கிளாஸ் ஃபண்ட் நான் சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம டைம் கிளாஸ்க்கு வராங்க. அந்த சமயத்துல வந்துட்டு யுவா இல்ல. இவர் கிளாஸ் பெஞ்சில் உட்காந்ததுக்கு அப்புறம் அந்த ஜீவா பயங்கரமா சில விஷயங்கள் பேசுறான். நேத்து நைட் இந்த மாதிரி கத்தி எடுத்துட்டு இந்த யுவா பொண்ணு அவங்க அப்பாவை குத்துறதுக்காக துரத்தினாடா, பாக்குறதுக்கே பேய் மாதிரி இருந்தா அப்படின்னு. எனக்கு அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஆனா அதை 1க்கு 2 8 கட்டி பேசிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டே இருக்கிற டேங்குக்கு பிடிக்கல. அங்க நடந்தது என்ன எதுன்னு தெரியும் இல்லையா, யுவாக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டா பேச வரப்போ யுவா கிளாஸ்க்குள்ள என்ட்ரி ஆகுறான். எல்லாரும் கப் சிப்னு அவங்க இடத்துக்கு போய் உட்காந்துக்கிறாங்க. யுவாவும் எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்துக்கிறான். டேங்கும் சரி விட்டுடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் மெயின் சீனே கிரியேட் ஆகுது. இந்த யுவாவோட அப்பா ஸ்கூலுக்கு வந்திருக்கான். அந்த இன்ஃபர்மேஷன் யுவாவோட ஃப்ரெண்டு மூலியமா தெரிய வரப்ப அடிச்சு பிடிச்சி யுவா வரா. அந்த பெரிய சீனே கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லா பொண்ணு வீட்டுக்கு வரல, அதனால வயிற்றுல ஒரு கட்டை போட்டுக்கிட்டு என் பொண்ணு எப்படி பாடுனா இப்படி மாறினான்னு எனக்கு தெரியல, வயிற்றுல வேற எனக்கு கத்தியால குத்திட்டு என்னமோ நடக்குது, அந்த பையன் கூட சேர்க்க சரியில்லை, அது இல்லை இது இல்லைங்கிறப்போ நம்ம இவ வந்துட்டு இங்கதான் கொஞ்சம் கௌரவமா இருந்திருப்பா. அப்பா இப்படி எல்லாம் பண்ணாதப்பா, வாப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பான்னு கூப்பிட மாட்டாங்க, பேர் சொல்லிதான் கூப்பிடுவேன், வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்போ இவர் வரமாட்டேன்னு சொல்லிடுவாரு. யுவாவையும் ரொம்ப தப்பா பேசுவாரு. அவளுக்கு மென்டல் இல்னஸ் இருக்கு அது இருக்குன்னு சொல்லுவாரு. டேங்கையும் இந்த பொறுக்கி பையன் கூட தான் நேற்று ஃபுல்லா இவ வந்து நைட் ஸ்லீப் பண்ணிருக்கா அப்படின்னு பேசுறது. டேங்குக்கும் வந்து அடிச்சிருவான். அவன் அடிக்கிறப்போ ஸ்கூல்ல இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்க, ஸ்டாஃப்ஸ் பாக்குறாங்க, பிரின்சிபால் இருக்காங்க. அவ்வளவுதான், பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. இப்போ டீச்சர் டீனா, பிரின்சிபால், யுவாவோட அப்பா எல்லாரும் தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த யுவாவோட அப்பா பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் போடுறான். என் பொண்ணு இப்படி எல்லாம் பண்ண மாட்டான், நல்ல பொண்ணா இருந்தா, ஏன் இப்படி ஆனான்னு தெரியல, அந்த டேங் ஈங்க் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மினிக்கு அவன் பேசி விட்டுடுறான். பிரின்சிபாலுக்கு இந்த பிரச்சனை அடுத்த லெவலுக்கு போகக்கூடாது, ஸ்கூல் பேர் கெட்டு போயிடும், அதனால சரி இந்த பணத்தை வச்சுக்கோங்க, நீங்க ட்ரீட்மெண்ட் பாத்துக்கோங்க அப்படிங்கிறப்ப டக்குனு வாங்கிடக்கூடாது இல்லையா. அதனால யுவாவோடப்பா லைட்டா போக்கு காட்டிட்டு நீங்களும் கம்பல் பண்ணி கொடுக்குறீங்க, நான் வாங்கிக்கிறேன், கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டானே, என் பொண்ணோட சேஃப்டி எனக்கு முக்கியம், அவ படிப்பு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு சரி சரி அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டீச்சர் டின்னாவை தான் திட்டுறாங்க. அந்த டேங்க் பையனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு சேர்த்து விட்டேன், இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு, அவங்க கிளாஸ் டீச்சர் நீ எனக்கு பொறுப்பெடுத்துக்கணும் அப்படிங்கிறப்போ டீச்சர் டின்னாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம டேங்க் கிட்ட வந்து பேசுறாங்க, ஏன்டா இப்படி பண்ற, கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூல்ல உனக்கு சீட் வாங்கி கொடுத்தேன், ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணு கூட நேற்று நைட்டு தனியா தங்கினியா, என்ன நடந்தது, அந்த பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதுற, கடைசியில கிளாஸ் வந்து காணணும் அந்த பொண்ணு சொல்றோம், அது நீ தான் எடுத்தியா அப்படிங்கிறப்போ நம்ப மாட்டீங்கல்ல, நாங்க எது சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, ஏன்னா நாங்கெல்லாம் சின்ன பசங்க, பெரியவங்க சொல்றத நம்புவீங்க அப்படிதானே. இத பாருங்க, நான் இந்த ஸ்கூல்ல படிக்கணுங்கிற அவசியமும் இல்லை, அதுல எனக்கு விருப்பமும் இல்லை, நான் அந்த ஸ்கூல்ல விட்டு போய்கிட்டே இருக்கானோ, உன்னை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்னது உண்மை. அந்த ஆள் யுவாவோட அப்பா இருக்கா இல்லையா, அவன் சரியான கேடு கெட்டவன், நாங்க எந்த தப்பும் பண்ணல, அட் த சேம் டைம் நான் யுவாக்கு லவ் லெட்டர் எழுதவே இல்லை, இது சத்தியம், இது உண்மைனா உண்மை என்னங்கிறது உண்மைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்த இடத்துல வைக்கிறான். இது இந்த கிளாஸ் ஃபண்டுக்கான பணம், யுவாவோட அந்த பணம் வந்து இங்க தொலைஞ்சு போச்சு இல்லையா, அதை நான் ரீபே பண்றேன் அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுவான்.
டீச்சர் டீனா வந்துட்டு ரொம்ப நேரம் அழுதுட்டு தொண்டை அடைக்கடிக்க தான் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்ததுன்னா சரி போ ஸ்கூலை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்துருவாங்க. பணத்தை எண்ணிட்டு இருப்பாங்க. கிளாஸுக்கு வந்துட்டாங்க, பேக் எடுத்துட்டு கிளம்புவான். அப்ப ஜீவாவோட ஒரு முறை முறைச்சிட்டு அங்க இருந்து போயிடுவான். ஸ்கூல்ல இருந்து டேங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது யுவாக்கு தெரிஞ்சதும் டீச்சர் டீனா கிட்ட வந்து என்ன எதுன்னு கேக்குறதுக்கு இப்ப நான் என்ன சொல்லணும், நடந்தாலும் நீயே பாத்தீங்க அப்படிங்கிறப்போ அந்த பணத்தை எண்ணிட்டு இருக்கிறத பாத்துருவாங்க. அது என்ன எதுன்னு கேக்குறப்போ, இது பாரு நீ காணாம போச்சுன்னு சொன்ன இல்லையா கிளாஸ் ஃபண்டு, அந்த டேங்க் தான் எடுத்திருக்கான், அவன் அதை கொடுத்துட்டான், நீ கிளாஸ் ஃபண்டை கொடுக்க வேண்டியதில்லை, அடுத்தது அவனை சஸ்பெண்ட் பண்ணி தான் தெரியும், வேற ஆப்ஷன் கிடையாது, எல்லாரும் முன்னுக்கும் உங்க அப்பா அடிச்சிருக்கான், ஸ்கூல் ரூல்ஸை மீறிட்டா, நீ போமா அப்படிங்கிறப்போ, இல்ல ஆக்சுவலா நான் பணத்தை தொலைச்சிட்டேன், அவன் எனக்காக ரீபே பண்ணிருக்கான், நீங்க பாட்டுக்கு அவனை வந்துட்டு ஸ்கூலை விட்டு நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா என்னையும் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ, இத பாருவா தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணாத, பண்ண பிரச்சனை அவன் மேல இருந்தது அப்படிங்கறதுனால, நீ நல்லா படிக்கிற பொண்ணு அப்படிங்கறதுனால உன்னோட சீட்டு தப்பிச்சிருக்கு, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அவனை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, இதுவே நீ ஓவரா சீன் கிரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோ, பிரின்சிபால் போய் பார்த்து பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் பண்ண அப்படின்னா உங்க 2 பேருமே ஸ்கூல் விட்டு அனுப்பிச்சிருவாங்க, எந்த பையனும் எல்லாம் போயிடும், புரிஞ்சுதா அப்படின்னு சொன்னதும் இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல யுவாக்கு. நம்ம அதுக்கப்புறமாக டேங்க் கிட்ட பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு ஸ்கூலை விட்டு வெளியே வந்து பார்த்தா டேங்க் எங்க போனா எங்க இருக்கா என்ன எதுனே தெரியல. இந்த பக்கம் டேங்கை தான் காட்டுறாங்க. அவரு கிளப்புக்கு வராரு. இவரை டேங்க பார்த்ததும் டவரா மாதிரி ஒன்று இருக்காங்க, எடுத்த உடனே வயிற்றுலயே அடிச்சிருவாங்க. அது எதையும் பொருட்படுத்தாம அந்த டவராவை கூட திருப்பி கொடுக்குறப்போ, டே நேற்று என்ன பண்ண எங்க இருந்த அப்படின்னு கேட்குற சமயத்துல நான் கிளப்ல தான் இருந்துச்சா அப்படிங்கிறாங்க. சரி கத்தியோட எங்க ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தியாமே அப்படிங்கிறப்போ, அது அந்த பொண்ணு தான் யுவா, நம்ம பணம் வசூலிக்க போனோம் இல்லையா, அந்த பொண்ணு பாவம், அவங்க அப்பா சரியில்லை அப்படிங்கிறப்ப, இதை பாரு அவங்க அப்பா கேம்ப்ளர், அது அவ பிரச்சனை, அவ பாத்துப்பா, இந்த டவுன்ல இருக்கிற எல்லா கேம்பிளிங் விளையாடுற இடமும் இந்த பாபுக்கு கீழே இருக்கு, அங்க போய் நீ சீனை கிரியேட் பண்ணிருக்க, ஏன்னா அப்படி பண்ற அப்படிங்கிறப்போ, அந்த பொண்ணு பாவம்னு சொல்றதுக்கு டே நீ தானே இப்ப பாவமா நிக்கிற அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரேட் பண்ண வேலை பாவோட ஆட்களையும் அடிச்சிருக்கான், இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அப்பதான் நம்ம டேங்க் சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறப்போ, வேற வழி இல்ல என்ன ஏதுன்னு பாப்போம், உன் இஷ்டம் ஸ்கூலுக்கு போறதும் போகாததும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பிரச்சனை பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு சா வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் யுவாவை பாக்குறதுக்காக அந்த புக் ஸ்டோருக்கு அவங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு இவர் வராரு. டேங்கை பார்த்ததும் அவங்க 2 பேர் தனியா உட்காந்து பேசுறாங்க. அந்த சமயத்துல யுவா வந்து அந்த பணத்தை கொடுக்குறாங்க, கிளாஸ் ஃபண்டுக்கு நீ கொடுத்தியே அந்த பணம், நீ தயவு செய்து வாங்கிக்கோ, இந்த பணத்துக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை, என் அப்பா தான் கிட்ட இருந்து எடுத்துட்டு போனாரு, நான் வந்து ரீபே பண்றேன் வாங்கிக்கோ, நான் கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன் என்னோட சேலரில இருந்து அப்படிங்கிறப்ப வாங்குறதுக்கு டேங்க மறுத்துருவாரு. டேங்க் இதை நீ வாங்கல அப்படின்னு, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னதும் அவ பேசாம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டேங்க் வாங்கிக்கிறாங்க. இந்த பணத்தை நான் வாங்கிக்கிட்டேன், அதே மாதிரி இந்த பணத்தை நீ வாங்கிக்கணும் அப்படிங்கிறப்போ, இவன் இது எதுக்கு என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்க பாட்டிமா காசு எடுத்துட்டு போனோம் இல்லையா, அந்த பணம் தான் இது நீ வாங்கிக்கலன்னா அப்புறம் நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிறப்போ சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு யுவா வாங்கிக்கிறாங்க. இப்படிதான் இவங்க நட்பு ஆரம்பிக்குது. ஆனா யுவாக்கு வந்து கொஞ்சம் வருத்தமா இருக்கு, என்னால நீ ஸ்கூலை விட்டு நிக்கிற மாதிரி போயிடுச்சுலங்கிறப்போ, எனக்கு ஸ்கூலுக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு படிக்கல இன்ட்ரெஸ்ட் இல்ல, டீச்சர் டீனா தான் மெனக்கிட்ட என்ன சேர்த்து விட்டாங்க, நான் படிக்கிறத விட நீ படி, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கிரியேட் ஆகுது. இவாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல டேங்க் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்காரு. அவங்க அப்பா வந்து அடிச்சிருதோ இல்ல கடன்காரங்க வந்து தொந்தரவு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யுவா வீட்டுல இருக்கிறப்போ யுவாக்கே தெரியாம வெளியே காவ காக்குறாரு. அப்படியே கதை இங்க இருந்து 2026 வருது. நியான் அவ வீட்டு கதவை திறக்கிறப்போ அந்த 2 ஸ்டாஃபும் நிக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து வந்தவங்க, ஏமா டெமாலிஷ் பண்ற இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுமா, நீ ஒருத்ததாம பாக்கிங்கிறப்போ, சரி எங்க அப்பா காணாம போயிட்டாரு, அவர் தேடி கண்டுபிடிக்கணும், அவருக்கு அடிக்கடி நிறைய மறந்து போயிடும், அவர் என்ன தேடி வராது, இந்த இடத்துக்கு தான் வருவாருங்கிறப்போ, சும்மா ஒவ்வொரு டைம் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற சமயத்துல அங்க ஒரு பிரெக்னன்ட் லேடி வருவாங்க. வந்தவங்க இவங்க 2 பேரை போட்டு கண்ணா பின்னான்னு திட்டி, என்ன இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் சொல்றாள், 1 வாரம் 2 வாரம் என்ன குறைஞ்சா போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன கர்ப்பிணியா இருக்கிற என்ன அடிச்செல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சீன் கிரியேட் பண்ணி, சரி சரி நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஸ்டாஃப் அங்கத்து போயிடுறாங்க. வந்திருக்கிறவங்க நியானோட ஃப்ரெண்டு, வயசுல வந்து அவங்க மூத்தவங்க, அவங்க கிட்ட லெட்டர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதை பத்தி எல்லாத்தையும் சொல்றதுக்கு, என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கு, இது சூசைட் நோட் மாதிரி இருக்கு, இது நைட்டு 12 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து வந்து விழுந்தது அப்படிங்கிற, என்னடி நம்புற மாதிரி ஆடி இருக்கு அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் தெரியாது, இதுக்கு படி என்னமோ இருக்கு, அப்பா புஷுய்க்கு போயிருக்காரு, அவரை நான் தேடி போறேன், ஒருவேளை அவர் இங்க வந்தாருன்னா நான் இங்க இல்லாம இருக்க கூடாது, அதனாலதான் நான் இங்க வர வச்சேன், நீங்க எனக்காக இருப்பியா அப்படிங்கிறதுக்கு இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க இருந்து நியான் புஷுய்க்கு கிளம்புறாங்க. டாக்ஸில போயிட்டு இருக்கிறப்போ அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட கேக்குறாங்க, இந்த புஷுயை ஃபர்ஸ்ட் வந்து மெய்வானா தானே இருந்தது, ஆமாமா அப்படிதான் இருந்தது, இன்னும் சொல்ல போனா அந்த டவுனுக்கு மேலதான் வந்து பிரிட்ஜியா கட்டியிருக்காங்க, அதுக்கு மேலதான் நாம போயிட்டே இருக்கோம், மெய்வான் டவுன் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன டவுன்மா, எல்லாருக்கும் ஒருத்தர் நல்லா தெரியும், அது மட்டும் இல்லாம நானும் இந்த மெய்வான் டவுன்ல தாமா வளர்ந்தேன் அப்படிம்பாங்க. ஜஸ்ட் இதுல இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு நியான் வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அங்க சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து எனக்கு இன்னாரை பத்தி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யார் பேரை சொல்றாங்க, நம்ம இவாவோட பேரு தான், இவாவோட பேரை சொல்றீங்க, அவங்க யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறப்போ அவங்க என் ஆண்டி அப்படிங்கிறாங்க. சாரிமா, நீங்க அவங்க குடும்பமா இருக்கணும், குடும்பம்னா
உங்க பொண்ணா இருக்கணும், மருமகளா இருக்கணும், இல்ல நான் பேத்தியா இருக்கணும், அதுக்கான ப்ரூஃப் நீங்க காமிச்சா மட்டும்தான் அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும், இல்ல கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டுறாங்க. வெளியே வர நியான் வந்துட்டு அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்றாங்க. அந்த பிரெக்னென்ட் லேடியா அக்கான்னு சொல்றீங்க. அக்காவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு, இங்க வந்து ரிலேட்டிவா இருந்தா மட்டும்தான் வந்து கொடுப்பாங்கன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்ப சரி ஆன்லைன்ல தேடலாம்ல. ஆன்லைன்ல யுவா அப்படிங்கிற பேரை போட்டு தேடினா அந்த சர்ச் எங்கெங்கயோ போகுது, கண்டுபிடிக்க முடியலன்னு பேசிட்டே வந்துட்டு இருக்கிறப்போ இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ள செங் வந்துட்டு வராரு. எதுக்காகனா இவங்க தான் என் அம்மா, இவங்க கார் வந்து ஒரு மவுண்டைன் பகுதியில் 2 நாளா நிக்கிதான், எங்க அம்மா எங்க போனாங்க எது போனாங்கன்னு தெரியல, அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவங்களோட பையன் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதை பார்த்த போலீஸ் உங்க அம்மா பேர் யுவாவா, இப்பதான் ஒரு பொண்ணு வந்து உங்க அம்மா வந்து அவளுக்கு ஆண்டின்னு சொல்லிட்டு அவங்களை பத்தி டீட்டெயில்ஸ் கேட்டா அப்படிங்கிறாங்க. எஸ், இந்த செங்கு தாங்க யுவாவோட பையன். என்ன சொல்றீங்க போலீஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நம்ம நியானை பிடிச்சி கேட்கறதுக்கு நீங்க எதுக்கு கேக்குறீங்க, அவங்க என் ஆண்டி அப்படிங்கிறப்ப ஆண்டின்னா எந்த வகையில எந்த முறையில எனக்கு என்ன மேலதான் சந்தேகமா இருக்கு, எங்க அம்மா காணும், அது காரணம் நீயா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அங்க இருந்து இழுத்து கூப்பிட்டு வந்து போலீஸ் மேன் உட்கார வச்சு சார் விசாரிங்க சார், இந்த பொம்பளைய எங்க அம்மா காணாம போனதுல என்னமோ இருக்கு, எங்க அம்மாவை கிட்னாப் பண்ணிருப்பான்னு தோணுது, எங்க அம்மாவை பத்தி வந்து விசாரிச்சிருக்கா அப்படிங்கிறப்போ நீ நான் கோர்வையா எல்லாத்தையும் சொல்றாங்க. இல்ல எங்க அப்பா மிஸ் ஆயிட்டாரு, எங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் வந்தது, அதுல யுவா அப்படிங்கிற பேர் இருந்தது, அவங்களுக்கும் எங்க அப்பாக்கு என்ன தொடர்புன்னு தெரியல, எங்க அப்பா அடிக்கடி புஷோய்க்கு வந்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து நான் பார்த்தேன், அதனால இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ நல்ல கதை சொல்றோம் அப்படிங்கிற மாதிரிதான் ஷெங்க் பாத்துக்கிட்டே இருப்பான். சரி சரி அமைதியா இருங்க அப்படிங்கிற சமயத்துல நியான் அவங்க அப்பா காணாம போனப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கம்ப்ளைண்டோட ஃபேக்ஸ் காப்பி எல்லாம் வாங்கிட்டாங்க. அது எல்லாத்தையும் படிச்சு பாக்குறாங்க. பாத்தீங்களா சார், நான் அதான் சொன்னேன் இல்லையா எங்க அப்பா காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இருந்த இடத்துல இருந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தேன், உங்களுக்கு கிடைச்சிருச்சா அப்படிங்கிற சமயத்துல இப்ப போலீஸ் வந்துட்டு செங்க கேக்குறாங்க, ஏன்பா நீ எப்ப வந்த, என்ன நடந்தது, உங்க அம்மா எப்ப காணும்னு தெரியுங்கிறப்போ நான் வந்ததே நேத்துதான், வீட்டுக்கு வந்ததும் லேண்ட்லைனுக்கு ஒரு கால் வந்துட்டு உங்க அம்மாவோட கார் இந்த மாதிரி மலைப்பகுதியில நிக்குது, 2 நாளா நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தது. அது மட்டும் இல்லாம அங்க சர்வேலன்ஸ் கேமரா இல்ல அப்படிங்கறதுனால அதுக்கப்புறம் எங்க அம்மா எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ எனக்கு இந்த புள்ளடி உட்காந்துருக்கா இல்லையா இந்த பொண்ணு மேலே உங்க அப்பா மேல இருந்தா டவுட்டா இருக்கு, ஏன்னா இந்த பொண்ணு அவங்க அப்பா காணாம போனது 8ஆம் தேதிங்கிறா, எங்க அம்மாவும் 8ஆம் தேதி தான் காணாம போயிருக்காங்க, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அப்படிங்கிற சமயத்துல போலீஸ் சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. சரி நீ எங்க இருக்க, நான் இங்கிலாந்துல இருக்கேன், நீ இப்போ உங்க அம்மா கூட இல்லையா, இல்ல எங்க அம்மா பாக்குறதுக்காக வந்தேன், எப்ப இருந்து நீ இங்கிலாந்து இருக்க அப்படிங்கிறப்ப எனக்கு 10 வயசா இருக்கிறப்ப இருந்து, எங்க அம்மாக்கு அப்பாவுக்கு டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பா கூட இங்கிலாந்து போயிட்டேன் அப்படிங்கிறப்போ நீ யான் வந்து சிரிக்கிற, அம்மாவை பார்க்காம 10 வயசுலயே போயாச்சு, இத்தனை வருஷம் கழிச்சு அம்மா மேல பாசமா காணும் அப்படின்னது, அம்மா மேல பாசம் போத்துட்டு வந்தது அப்படின்னு கிண்டல் பண்றப்போ நான் இடையில அடிக்கடி வந்து எங்க அம்மா பாத்துட்டு தான் இருந்தேன், அது இல்லாம அது எங்க ஃபேமிலி மேட்டர், இவதுக்கு எங்க அம்மாவை தேடி வந்து அப்படின்னு சொல்ற சமயத்துல போலீஸ் வந்து சொல்றாங்க, செக் உங்க அம்மாவை காணும், நியான் உங்க அப்பாவை காணும், நாங்க என்ன எதுன்னு சொல்றோம், வரைக்கும் அமைதியா இருங்கன்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் வெளியே வர்றப்போ சரிவா உட்காந்து சாப்பிட்டு பேசலாம் அப்படிங்கிறப்போ நியான் தான் சாப்பிடுறா, செங்கு சாப்பிடுறதே கிடையாது, செங்கோட பவுல்ல இருக்க நூடுல்ஸ் இவன் சாப்பிட்டுட்டு பே பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறப்போ உங்க அம்மாவுக்கும் என் அப்பாவுக்கும் என்ன உறவுன்னு கேக்குறப்போ செங்கு எதுவும் சொல்றது இல்ல. அங்கிருந்து போன நியான் என்ன நினைச்சான்னு தெரியல, திரும்பி வந்து என் அப்பாக்காக தான் இதை கூட கேக்குறேன், உங்க அம்மாவோட வீட்டை நல்லா பார்க்க முடியுமா, ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாக்கலாம் அப்படிங்கிறப்போ சரி அப்படின்னு செங்கு கூப்பிட்டு வராங்க. அப்ப வீடெல்லாம் பாக்குறப்ப தெரிஞ்சு போயிடுது, உங்க அம்மா டீச்சரான்னு கேக்குறதுக்கு எப்படி வந்து நீ சொல்ற, பார்த்தாலே தெரியுதே நிறைய புக்ஸ் வச்சிருக்காங்க, கண்டிப்பா டீச்சரா இருப்பாங்க இல்லைன்னா ஆத்தரா இருப்பாங்க, அந்த கெஸ்ட்ல தான் கேட்டா அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்தையும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. சரி உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கு எதுக்கு டைவர்ஸ் ஆச்சு அப்படிங்கிற சமயத்துல எனக்கு 10 வயசா இருந்தப்ப எங்க அப்பா வந்து இங்கிலாந்து போனாரு, அம்மாவை கூப்பிட்டாங்க, ஓ அப்ப உங்க அம்மா வரல என்னதுனாலும் உங்க அம்மா டைவர்ஸ் வாங்கிட்டு இங்க இருந்துட்டாங்களா அப்படின்னு இவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கான். அப்பதான் இங்கேயும் ஒரு குக்கி டின் இருக்கிறது இவ பாக்குறா, அதே டேனிஷ் குக்கீஸ் டின்னு, அதை பார்த்ததும் இது எங்க அப்பா கிட்டே இருந்தது அப்படின்ட்டு இவ போட்டோ எடுத்து காட்டு, ஏன்னா நியான் வந்து எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க, சோ போட்டோவை காட்டுறதுக்கு அதையும் ஷெங் வந்து நம்புற மாதிரியே கிடையாது, நான் எப்படி நம்ப முடியும், நான் கொஞ்சம் அசதாரமா பார்த்து எங்க அம்மாவோட குக்கி பாக்ஸ் நீ போட்டோ எடுத்துட்டு உங்க அப்பா கிட்டே ஒன்று இருந்தது நீ போய் சொல்லலாம் இல்லையா அப்படிங்கிறப்போ ஷெங் கொஞ்சமாவது நம்பு, எனக்கு உங்க அம்மா யாருன்னே தெரியாது, நான் எங்க அப்பாவை தேடி வந்தேன், உங்க அம்மா இதுல கனெக்ட் ஆனாங்க, நான் எதுக்கு உங்க அம்மா வந்து நான் பண்ண போறேன், நான் ஏன் போய் சொல்ல போறேன் அப்படிங்கிறப்போ இதை பாரு உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுத்துடுறேன், என் அம்மாக்கு எதுவும் ஆகாம என்கிட்ட ஒப்படைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நியான் அவங்க அம்மாவை கடத்தி வச்சிருக்கிற மாதிரி செங்கு பேசுவான். அவ்வளவுதான் நியானுக்கு கோவம் வந்துடும், இதை பாரு எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் அல்சைமர் இருக்கு, அவருக்கு சரியா சிலத்துல ஞாபகம் வச்சுக்க முடியாது, என் அப்பா எதுக்கு உங்க அம்மாவை கடத்த போறாங்க, இல்ல அதுல எனக்கு தான் என்ன ஆதாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல எனக்கு அங்கதான் டவுட் இருக்கு, உங்க அப்பா மேலதான் எனக்கு டவுட் இருக்கு அப்படிங்கிறப்போ இதை பாரு உங்க அம்மா தான் எங்க அப்பாக்கு லெட்டர் போட்டிருக்காங்க, அது சூசைட் லெட்டர் மாதிரி போட்டிருக்காங்க, எனக்கு உங்க அம்மா மேலதான் டவுட்டா இருக்கு, உங்க அம்மா தனியா போய் சாகாம என் அப்பாவை கூப்பிட்டு போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு பேசுறப்போ வார்த்தை அளந்து பேசு, சரி இதுக்கப்புறமாக நம்ம 2 பேர் சேர்ந்து தேடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. 2 கண்டிஷனோட, இப்படி தேடல் படலத்துல எதையும் யாருக்கிட்ட இருந்து மறைச்சிக்க கூடாது, நீனா உனக்கு தெரிய வந்து என்கிட்ட சொல்லணும், நான் எனக்கு தெரிய வந்து உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிறப்ப ஓகேன்னு சொல்லிட்டு சரி இப்ப நீ வந்து எங்க அம்மா வீட்டை வந்து பாத்துட்டேன், அடுத்து நீ எதுக்கு லெட்டர் வந்தது, அது மட்டும் இல்லாம உங்க அப்பா இதே மாதிரி ஒரு குக்கி பாக்ஸ் வச்சிருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, சோ உங்க வீட்டுக்கு வந்து நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்புறாங்க.
இந்த பக்கம் இந்த செக்யூரிட்டி கார்டை தான் காட்டுறாங்க. இந்த இந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது யாரும் பொசஸ் பண்ணிட்டாங்க, பேய் பிடிச்சிருக்கு நினைச்சிட்டு மந்திரிச்சிட்டு இருக்காரு. எகைன் இப்ப பாஸ்டுக்கு போறோம். 1991 அந்த புக் ஸ்டோர்ல பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு பொண்ணு வராங்க. அங்க வெளியே போர்டு எழுதி போட்டிருப்பாங்க, ஃபியூச்சருக்கு நீங்க உங்களுக்கு லெட்டர் எழுதிக்கலாம், அந்த ஈவெண்ட்ல நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க வாங்குற ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்க்கு 20% ஆஃப்னு போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்துட்டு நான் போஸ்ட் அதாவது லெட்டர் தான் எழுதணுமா, போஸ்ட் கார்டு கூட போடலாம் அப்படிங்கிறப்போ தாராளமா மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல தான் யுவாக்கு ஞாபகம் வருது, ஐயோ அன்னைக்கு நம்ம ஒரு சூசைட் லெட்டர் வேற எழுதி போட்டிருந்தோமே, வாழ்க்கையை வெறுத்து எழுதி போட்டிருந்தோமே, அதை கண்டுபிடிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணா மத்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு, இவங்க எழுதி போட்ட லெட்டர் மட்டும் காணும். இவங்க எழுதி போஸ்ட் பண்ண லெட்டர் எங்க போச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த பக்கம் கிளப்ப தான் காட்டுறாங்க. பாவா வந்திருக்காரு அவங்க ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு. அவங்க ஆட்களை அடிச்சிருக்காங்கன்னு சும்மா இருப்பாங்களா, சாவும் இவரோட ஆள் தான். ஆனா சாவை விட இவங்க எல்லாம் சீனியர்ஸ், பாபாவுக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கிறவங்க. அதனால இவங்களை இப்படி அடிச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சது பயங்கர கோவத்துல இருக்காரு. ராட்டுக்கும் சரி நம்ம ஹீரோ டேங்குக்கும் சரி என்ன பண்றதுன்னு தெரியல, சாவெல்லாம் தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இவங்களை எதுவும் பண்ணாம விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேக்குறாங்க பாபா கிட்ட. பாபா அவங்க ஆட்களை போய் பார்த்துட்டு சின்ன பசங்க கிட்ட அடி வாங்கிருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாரோட கணத்துல பலாறு அடிச்சுட்டு இதை பாருப்பாச்சா, என்னோட ஆட்களை நான் தண்டிச்சிட்டேன், உன்னோட ஆட்களுக்கு நீ டீச் பண்ண வேண்டாமா அப்படின்னதும் சரி வேற வழி இல்ல, இவன் ஆட்களை வச்சு அடிச்சானு உங்களுக்கு ரொம்ப அடிப்படும், நாமளே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராட்டையும் டேங்கையும் சாவே அடிக்கிறாரு. அந்த சமயத்துல இந்த லெட்டர் இந்த போஸ்ட் பாக்ஸ் சம்பந்தப்பட்ட மாதிரி ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க போட்ட லெட்டர் காணும் இல்லையா, அதை பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக இவன் இங்கிருந்து கால் பண்ணுவாங்க. இந்த கிளப்புக்கு தான் கால் வந்துட்டு இருக்கும். நம்ம டேங்க் தான் கொடுத்துருப்பாங்க, உனக்கு ஏதாவதுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனா போன் ரிங் ஆகுறப்போ பாபாவோட ஆள் அந்த போன் அப்படியே தட்டி விட்டுடுறான்.